ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக, சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம சமைக்கிற உணவோட முழு ஊட்டச்சத்தையும் வந்து நம்ம அப்படியே வேஸ்ட் ஆகாமல் பாதுகாக்க முடியும். அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன். அப்போ தான் நாளைக்கு நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்த்துட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து குக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் வந்து ஒரு பெரிய ஆர்ட்டுங்க. அது வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது. ஆனால் அது வந்து அது கற்றுக்கணும்னு நினச்சி அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் இந்த லாக்டவுனில் தான் வந்து ஒரு பெரிய செஃப்பாக கூட மாறி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வீட்டில் குக் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்றதே பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து யார் போய் குக் பண்ணி அதுக்கு செலவு பண்ணுறது, அது கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அப்படி வீட்டில் ஹெல்த்தியாக குக் பண்ணாலும் சில நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால அதில் இருக்க சத்துக்கள் போயிடுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பார்த்தோம். மொத்தம் டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அரிசியோ இல்லை ஏதோ ஒரு பருப்பு அது ஊற வைக்கிற தண்ணியை வந்து களையும் இல்லையா. ஸோ அப்போ அந்த களையும் போது ஃபர்ஸ்ட் டைம் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம், ரெண்டாவது தடவை கழுவுனதுக்கப்புறம், மூணாவது ஒரு தண்ணி ஊற வச்சு கழுவும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசியோட அந்த மேல் தோல் இருக்கிற அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா கழுவும் போது அதில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த தண்ணியை வேறு ஏதாவது குக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் ரசத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது சூப் வைக்கிறக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க மொத்த ஹெல்த்தும் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அண்ட் மோரோவர் அது வந்து முடிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி கழுவுன தண்ணி அண்ட் தண்ணி வடித்த தண்ணி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தானிய வகைகளெல்லாம் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதை குக்கரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அண்ட் மோரோவர் அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா குக்கிங் டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் மோரோவர் இருக்க சத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா சோக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் வந்து ஈஸியாக வெளியே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பருப்புக்கு ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணுவாங்க. பேக்கிங் சோடா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேக்கிங் சோடா வந்து அந்த பருப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு எடுத்துக்கோங்க, அதில் வைட்டமின் பி இருக்குது. ஸோ பேக்கிங் சோடா நீங்கள் அதில் ஆட் பண்ணும்போது அந்த வைட்டமின் பியை வந்து இது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி உங்களுக்கு அப்சப்ஷன் ஒரு விஷயம் நடக்காமல் பண்ணிடுது. ஸோ நம்ம உணவு சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சத்துக்கள், சின்ன வைட்டமின்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அதுவே வந்து அந்த பேக்கிங் சோடா அப்சப்ஷனை தடுத்துடுது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து வெளி ஃபுட்டெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளி ஃபுட்டில் வந்து அது எந்த அளவுக்கு நல்லா பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஊறி வரும். ஸோ அது வந்து வெளியே இருக்கவங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்லது. ஆனால் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது அது ரொம்ப கெட்டது. அதனால தான் வந்து அவுட் சைட் ஃபுட்ஸை அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. நாலாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டுறீங்க அப்படின்னா அது மேலே மண் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டே அந்த தோல் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். அது எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அண்ட் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்கின்னை வந்து நம்ம நிறைய இதுக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். சிலதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கின் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஞ்சிக்கு வந்து கண்டிப்பாக அந்த தோல் எடுக்கணும். ஏன்னா இஞ்சியோட தோல் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப டாக்ஸிக்காக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஞ்சியோட தோல் எடுக்கலாம். ஆனால் மற்றபடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வெஜிடபிள் செய்கிறாங்களோ அதோட எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை வந்து ஆட் பண்ண பாருங்கள். ஸ்கின்னில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஸ்கின்னில் தான் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ். முடிஞ்ச அளவுக்கு அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் அண்ட் அதாவது எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் குக் பண்ணுற டைமை வந்து குறைச்சிக்கிட்டு உங்களோட குக்கிங் டெம்பரேச்சர் இருக்குது அதை ஜாஸ்தி பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் குக் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்பீடில் வச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் குக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதோட டக்குன்னு அது குக்கும் ஆயிரும். அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸால் வேஸ்ட்டாக வந்து எவாப்ரேட் ஆகிறது நீங்கள் தடுக்க முடியும். அண்ட் ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸை நீங்கள் குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் குக் பண்ணுங்கள். மூடி போட்டிங்க அப்படின்னா அதோட கலரும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி, அதில் இருக்க வைட்டமின்ஸும் சரி, திரும்ப அந்த ஸ்டீம் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும்போது அதில் இருக்க அந்த சத்தும் போயிடும், அதோட டேஸ்ட்டும் போயிடும், அதோட கலரும் போயிடும். நீங்கள் எந்த ஒரு கீரை வகைகள் சமைச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த கீரை வந்து அந்த சுண்டி வரும் இல்லையா, அது வரைக்கும் வந்து நீங்கள் அடுப்பிலே வச்சுருக்கணும். அதாவது ஹை ஸ்பீடில் வச்சுருக்கணும். அப்புறமா நீங்கள் ஸ்பீடை குறைச்சி நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். அண்ட் ஏழாவது டிப் நான் சொல்லிட்டேன். எட்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து
இன்ஸ்டண்ட்டாக தான் கட் பண்ணணும். நிறைய பேர் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் டெக்னாலஜிங்க ஃபாஸ்ட்டு ஒரு வேகமான உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் சமைக்க வேண்டியதை நிறைய பேர் வந்து சமைச்சு வச்சுறாங்க. சமைச்சு வச்சா கூட பரவாயில்ல, நிறைய பேர் வந்து காய்கறி, வெங்காயம், தக்காளி, தேங்காய், இந்த மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. வேணுங்கிறப்போ சில பேர் ஒரு வாரத்துக்கு தேவையானது கூட கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதில் நமக்கு கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகட்டும், அதில் நமக்கு கிடைக்கிற வைட்டமின்ஸ் ஆகட்டும், எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், அது எதுவுமே இருக்காது. எல்லாமே எவாப்ரேட் ஆகி எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிறது அப்போ வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு ஒரு உணவுலேருந்து நமக்கு ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது டக்குன்னு இப்போ செய்கிறீங்க அப்படின்னா அதை டக்குன்னு காலையில் ரெடி பண்ணி நீங்கள் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பிஃபோர் ஏர்லியாக எழுந்திரிச்சாலும் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஏன்னா நீங்கள் குக் பண்ணுறது நம்மளோட பேசிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறது தான். ஸோ ஹெல்த்தியே இல்லாமல் நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம். அண்ட் ஃபைனலாக 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிங்னா அந்த கட்டிங் கிடையாதுங்க, வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது. வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கிராம சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஒரு டொமேட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொட்டேட்டோ இருந்தாலும் சரி, அதோட சைஸ் வந்து நல்ல பெரிய க்யூப் சைஸில் தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ இருக்கிற நம்ம சிட்டி சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசாக கட் பண்ணுவாங்க, சின்னதாக. ஸோ அப்படி சின்னதாக கட் பண்ணும்போது அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். அண்ட் மோரோவர் உங்களுக்கு டைமும் மிச்சமாகவும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த 9 டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் குக்கிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளோட உணவில் இருக்க சத்து நமக்கு தேவைங்கிற ஒரு ப்ராசஸ்க்காக நம்ம உணவே சாப்பிட்றோம். அப்படி நம்மளோட சத்துக்கள் கிடைக்காம அந்த உணவை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் மெனக்கெடணும். ஸோ மெனக்கெட்டாலும் பரவாயில்ல, உங்களோட உணவு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதோட ஹெல்த்தினஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு காலையில் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன். மாற்றம் மாறாது. நன்றி.